ஒரு புறா காக்கா கிட்ட நாளைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியே போலாமா அப்படின்னு கேக்குது. இத கேட்ட அந்த காக்காவுக்கு ரொம்பவே சந்தோஷம். சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது அந்த காக்காவுக்கு நாளைக்கு நம்ம புறா கூட வெளியே போறத நினைச்சு ரொம்பவே சந்தோஷமா நடந்து போகுது. இன்னொரு பக்கம் அந்த புறா கிட்ட ஒரு மயில் வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து நாளைக்கு வெளியே போலாமான்னு கேக்குது. அதுக்கு அந்த புறாவும் என்ன மயில் நம்மள வெளியே கூப்பிடுதா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சரி நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லுது. அந்த புறாவும் ரொம்ப சந்தோஷமா போய் அந்த காக்கா கிட்ட காகமே நாளைக்கு உன் கூட வெளியே வர முடியாது, நான் மயில் கூட வெளியே போறேன் அப்படின்னு சொல்லுது. இத கேட்ட அந்த காக்கா ரொம்ப சோகமா ஏமாந்து போய் நிக்குது. நாளைக்கு அந்த புறாவும் நம்ம மயில் கூட வெளியே போக போறோம்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா அந்த மயிலுக்காக காத்துட்டு இருக்கும் பொழுது அப்ப அந்த மயில் இன்னொரு மயிலை கூட்டிக்கிட்டு வந்து, புறாவே என்னுடைய நண்பன் வரலன்னு சொன்னதுனாலதான் நான் உன்னை கூப்பிட்டேன். இப்ப அவன் திடீர்னு என் கூட வரேன்னு சொல்லிட்டான், அதனால உன் கூட என்னால வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த 2 மயில்களும் ரொம்ப சந்தோஷமா நடந்து போகுதுங்க. இத பார்த்த ஆசைகளை வளர்த்துக்கிட்ட அந்த புறாவும் கடைசியில கண் கலங்கி போய் ஏமாந்து போய் நின்னுட்டு இருக்கு. அப்பதான் அந்த புறாவுக்கு ஒரு விஷயமே புரியுது. நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள்லாம் நம்ம எதிர்பார்க்கிறவங்க கிட்ட இருந்து கிடைக்காது, நம்மள யாரு எதிர்பார்க்கிறாங்களோ அவங்க கிட்ட இருந்து தான் நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள் கிடைக்கும்னு புரிஞ்சுக்குது. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. Download ShareChat.